ஏசாயா 40வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 40வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை வாசிக்கலாம். சீயோன் என்னும் சுவிசேஷகியே, நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறு. எருசலேம் என்னும் சுவிசேஷகியே, நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிடு. பயப்படாமல் சத்தமிட்டு யூதா பட்டணங்களை நோக்கி, இதோ உங்கள் தேவன் என்று கூறு. 10வது வசனத்தை வாசித்துருங்க. இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாய் வருவார். அவர் தமது புயத்தினால் அரசாளுவார். இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோடே கூட வருகிறது. அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்திற்கு முன்பாக செல்லுகிறது. இந்த ஏசாயா புஸ்தகத்தை நீங்கள் படித்தால் இத மினி பைபிள் என்று சொல்வார்கள். மொத்த பைபிள்ல 66 புஸ்தகங்கள் உண்டு. ஏசாயாவிலே 66 அதிகாரங்கள் உண்டு. மொத்த பைபிளிலே 39 பழைய ஏற்பாட்டிலே உண்டு, 27 புதிய ஏற்பாட்டிலே உண்டு. ஏசாயாவிலே 39வது அதிகாரம் வரைக்கும் நடக்கிற யுத்தங்களை குறித்து அதிகமாக எழுதப்பட்டிருக்கும். ஆனால் மீதி உள்ள 27 அதிகாரங்களை பார்த்தால் வருங்கால சபையையும் இளைப்பாறுதலையும் குறித்து அதிகமாக எழுதப்பட்டிருக்கும். அதனாலதான் 40வது வசனத்தை ஆரம்பிக்கும் போதே அதனுடைய 2வது வசனத்தின் ஆரம்பத்தை பாருங்கள். எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதனுடைய அக்கிரமம் நிவிர்த்தி ஆயிற்று என்றும் தீர்ந்தது என்றும் சொல்லுகிறார். அப்படி சொல்லிவிட்டு மேசியாவினுடைய வருகை குறித்து, இயேசுவினுடைய முதலாம் வருகை குறித்து சொல்லப்பட்ட கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் என்கிற புதிய ஏற்பாட்டினுடைய சத்தியம் இங்கே ஆரம்பமாகிவிட்டது. அல்லேலூயா. அதனாலதான் அந்த சத்தியத்தினுடைய அடிப்படையிலே ஆண்டவர் இயேசுவினுடைய முதலாம் வருகையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிற அதே இடத்துல 9வது வசனத்துல, சீயோன் என்னும் சுவிசேஷகியே, நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறு. எருசலேம் என்னும் சுவிசேஷகியே, நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிடு. சீயோன் என்கிற வார்த்தை நீங்கள் 3 விதமாய் தியானிக்க முடியும். அதுல ஒரு தியானம் பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டினுடைய ஆவிக்குரிய சபை அப்படின்ற பேர்ல நீங்க பழைய ஏற்பாட்டில் சியோன்ற இடம் எங்கெல்லாம் வருதோ அதை எடுத்து தியானிச்சு பாருங்க. இன்னைக்கு உள்ள சபை எப்படி இருக்கணும்ன்ற கிளியர் பிக்சரை ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. சியோன் என்கிற அந்த வார்த்தை ஆவிக்குரிய உண்மையான சபை. அதனாலதான் ஆண்டவர் சியோனே நீ பாழாய் கிடக்கிறாயே அப்படின்னா, ஆவிக்குரிய சபையே நீ ஏன் பாழாய் கிடக்கிறாய் என்று ஆண்டவர் கேட்கக்கூடிய அந்த கேள்விகள், அதைத்தான் அழகாய். ஆனால் இங்க இன்னொரு பெயரும் சொல்லப்பட்டிருக்குது. நீ சுவிசேஷகி, நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறு, உரத்த சத்தமிட்டு கூப்பிடு. மிஷனரி தரிசனத்துல முக்கியமான காரியம், நாம செய்ய வேண்டிய காரியம், சந்திக்கப்படாத ஜனங்களை சந்திக்கிறது தான் இதனுடைய ஒரு வரியில சொல்ல வேண்டிய காரியம். ஏன் நாம் சந்திக்க வேண்டும்? சந்திக்கப்படாத ஜனங்களை ஏன் நாம் சந்திக்க வேண்டும்? ஏனென்றால் இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அல்லேலூயா. நான் வாசித்த வசனத்தினுடைய அடுத்த வசனமே சொல்லுது, இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாய் வருகிறார். The Jesus is coming soon. அவர் வருவதற்குள் இந்த எல்லா ஆடுகளையும் நாம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். நம்மளால முடியுமா? நாம எவ்வளவு தூரம் ஒவ்வொருவராலையும் முடியுமோ அந்த காரியங்களை நம்ம செய்ய ஆரம்பிக்க வேண்டும். ஸ்டாலின் அண்ணன் சொன்ன காரியங்கள் நீங்க கேட்டிருப்பீங்க. கடந்த வருஷங்கள்ல அவங்க எங்களுடைய மிஷனரிகளுக்கு, அங்க இருக்கக்கூடிய ஏழை குழந்தைகளுக்கு அந்த செய்த காரியங்கள் மிகுந்த பிரயோஜனமாய் இருந்தது. அதை நான் கண்டிப்பா என்கரேஜிங்கா நான் அவங்களுக்கும் சொல்லுவேன், மற்றவங்களுக்கு நான் சொல்லுவேன். நீங்க எங்களுக்கு நேபாளுக்கு தான் கொடுக்கணும்ன்றதுக்காக நான் சொல்லல. பட் தேவை நிறைந்த ஜனங்கள் சிதறி இருக்கிறார்கள், கணக்கற்ற நிலையிலே இருக்கிறார்கள். கர்த்தர் நமக்கு தந்த வாய்ப்புகளை எல்லா இடங்களையும் நம்ம பயன்படுத்த முடியும். அல்லேலூயா. உங்களுக்கு ஒருவேளை நீங்கள் அவர்களோடு கூட சேர்ந்து செய்யலாம், அல்லது உங்களுக்கு தனியாய்
ஆண்டவர் அதே போல இன்னொரு தரிசனத்தை கொடுத்து, இந்த நாளிலே நான் இந்த மீட்டிங்க்கு வந்தேன், அவங்க சொன்ன சாட்சியை கேட்டேன், பிரதர் எனக்கே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்குது, அப்படி நானே செய்ய போறேன்னு சொன்ன, பிரைஸ் காட். தரிசனம் எப்பொழுதுமே குட்டி போட்டுட்டு தான் இருக்கும். அல்லேலூயா. தரிசனம் விரிவாகி கொண்டே தான் இருக்கும். அது ஆண்டவரிடத்திலிருந்து வந்தது என்றால் கட்டாயம் விரிவாகும். வேத வசனத்தின் படி என்றால் அது கட்டாயம் வளரத்தான் செய்யும். நமக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன வாய்ப்புகளை கூட நாம மிஸ் பண்ணாம ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு நாம பிரயாசம் எடுத்தோம் என்று சொன்னால் அது நிச்சயமாய் பெரிய காரியங்களை அது வாய்க்க பண்ணும். ஆனா மிஷனரி தரிசனத்துல என்ன நம்ம சொல்றோம்? உயர்ந்த பர்வதத்திலே ஏறு. மற்றவர்கள் ஏற முடியாத உயரமான காரியங்களா இருக்கலாம், தூரத்தில் உள்ள காரியங்களாகவும் இருக்கலாம், மற்ற இடங்களில் உள்ள காரியங்களாகவும் இருக்கலாம். சுவிசேஷ ஊழியத்திற்கும் மிஷனரி ஊழியத்திற்கும் ஒரு சின்ன நூல் நிலையான வித்தியாசம் தான். சுவிசேஷ ஊழியம் எல்லா சபையும், எல்லா கிறிஸ்தவர்களும், எல்லா ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளும் கட்டாயம் செய்ய வேண்டும். இதற்கு அழைப்பு அவசியம் இல்லை. சத்தமே இல்லை. ஹல்லேலூயா. அழைப்பே இல்லாம நீங்க கட்டாயம் செய்ய முடியும். ஏன்னா இது உங்க மேல விழுந்த என்னது? கடமை. கடைசியில இயேசு போகும்போது என்ன சொல்லிட்டு போனாரு? நீங்கள் புறப்பட்டு போய். யாரெல்லாம் இயேசுவினுடைய சீஷர்களோ அவர்களுக்கெல்லாம் அந்த கட்டளை பொருந்தும். நாம இயேசுவின் சீஷர் அப்படின்னா நாம போய் சொல்லி இன்னொரு சீஷரை கண்டிப்பா என்ன செய்யணும்? நான் சிம்பிளா சொல்றேன். ஆடு என்ன குட்டி போடும்? ஆட்டுக்குட்டி. மாடு என்ன குட்டி போடும்? மாட்டுக்குட்டின்னு சொல்லிடாதீங்க, கண்ணு குட்டி போடும். சரி, மாமரம், அந்த விதைய உள்ள போட்டீங்கன்னா அது என்ன மரத்தை கொடுக்கும்? என்ன பிரதர் இவ்வளவு ஈஸியா கேக்குறீங்க? அப்போ ஒரு சீசன் என்னத்தை கொடுக்கணும்? இன்னொரு சீசனை கட்டாயம் எழுப்பணும். இது எங்க நியமம் தெரியுமா? ஆதியாகமம் பாருங்க. ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் இந்த நியமத்தை படைக்கும் போதே ஆண்டவர் வச்சிருக்கிறார். 11வது வசனம் பாருங்க. ஆதியாகமம் 1:11. தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியில் மேல் தங்களில் தங்கள் விதையை உடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும். இவ்வளவு டீட்டெயில் ஆண்டவர் சொல்லணுமா? கனியுள்ள விருட்சம் அது என்னென்ன செய்யணுமோ செய்யட்டும், உண்டாக கடவுள்னு சொல்லி இருக்கலாம். ஆனா ஆண்டவர் எவ்வளவு விவரமா சொல்றாருன்னு பாருங்க. எப்படி சொல்றாரு? தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கனி கொடுக்கும். இதை நான் ஒரு கூட்டத்தில் பிரசங்கம் பண்ணோன்னு, அப்ப ஜாதி பார்க்கறது கரெக்டா பிரதர்ன்னு கேட்டார். நான் யோசிச்சேன், உங்க கண்கள் என்னைக்கு தான் திறக்குமோ? இந்த ஜாதி அந்த ஜாதி கிடையாது, நீங்க யோசிக்கிற அந்த ஜாதி கிடையாது. இதுல என்ன போட்டிருக்குது? தங்கள் தங்கள் வெரைட்டியின்படி, என்ன மரமோ அந்த வெரைட்டியின்படி கனியை கொடுக்கணும். அப்போ நீங்க விசுவாசிகளா இருந்தா நீங்க யாரை பெற்றெடுப்பீங்க? விசுவாசிகள். சீஷர்களா இருந்தா சீஷர்கள். போதகரா இருந்தா கட்டாயமா. தலைவர்களா இருந்தா தலைவர்கள். அதைத்தான் நம்ம செய்யணும். அந்த அந்த இடத்துல இருக்கிறவர்கள் அந்த அந்த கனியை கொண்டு வர முடியும். அல்லேலூயா. அது நியமத்திலே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இத போக்கஸா வச்சு நம்ம உருவாக்க முடியும். அப்போ சபையில விசுவாசிகள், புது விசுவாசிகள் வரணும்னா யார் வேலை செஞ்சிருக்கணும்? விசுவாசி குட்டி போட்டாதான் என்ன வந்திருக்கும்? விசுவாசி வந்திருக்கும். சீஷன் குட்டி போட்டிருந்தாதான் என்ன வந்திருக்கும்? சீஷன் வந்திருக்கும். அப்ப இதனுடைய அர்த்தம் என்ன ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார்? உங்க வாழ்க்கையிலே இருக்கிற விதையின் அடிப்படையில் தான் நீங்க கொண்டு வருகிற கனியை நீங்க கொண்டு வர முடியும். நம்முடைய வாழ்க்கையினுடைய குவாலிட்டியை நம்ம விசுவாசியிலிருந்து சீஷன் ஆக்கி தேவன் தந்திருக்கிற இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி நாம கட்டாயம் செய்யணும். உன்னத பாட்டுல இன்னொரு வசனம் நல்லா இருக்கும் பாருங்க. உன்னத பாட்டினுடைய புஸ்தகம், சாலோமோனுடைய உன்னத பாட்டினுடைய புஸ்தகம், அதுல 4வது அதிகாரம் சபையை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். 1வது 2வது வசனத்தை வாசிக்கலாம். நீ ரூபவதி, என் பிரியமே நீ ரூபவதி,
மயிர் கத்தரிக்கப்பட்ட பின் கரை ஏறுகிறவைகளும், நல்லா கவனிங்க, ஒன்றாயிலும் மலடாயிராமல் எல்லாம் இரட்டை குட்டி போடுகிறவைகளுமான. அப்ப இந்த கர்த்தருடைய ஆட்டு மந்தையில எல்லா குட்டி எத்தனை குட்டி போடுமா? இரட்டை குட்டி. ஒரு ஆடு எத்தனை மாசத்துல குட்டி போடும்? 6 மாசம். அண்ணன் கரெக்டா சொல்றாங்க. நிறைய பேருக்கு ஆடு குட்டி போடுமா, எங்களுக்கு ஆடை வெட்டி சாப்பிட்டு தான் பல குட்டியில நமக்கு தெரியாது. ஆடு 6 மாசத்துக்கு ஒரு தடவை என்ன செய்யும்? குட்டி போடும். சில ஆடு ஒரு குட்டி போடும், சில ஆடு 2 குட்டி போடும். 6 மாசத்துக்கு 2 குட்டி போட்டிருந்தா பஹ்ரைன்ல இப்ப என்ன ஆயிருந்திருக்கும்? பக்கத்துல அவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, எத்தனை குட்டி போட்டிருக்கீங்க? பாஸ்டர்ஸ் எல்லாம் செக்அப் நடத்தணும் இப்ப எல்லாருக்கும். அப்போ ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புறாரு? இந்த பெருக்கத்தை எல்லா விசுவாசிகளும் செய்யணும். அல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருத்தரும் சுவிசேஷத்தை எளிதா நீங்க அறிவிக்க முடியும். சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடா போய் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. மிக எளிதா நீங்க போய் சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரர் எங்களோட தான் கூட இருந்தாரு. அவருக்கு ஹிந்தியும் வராது. அவரை ஒரு 6 மாசம் ட்ரை பண்ணி பார்த்தாங்க, ஹிந்தியெல்லாம் சொல்லி கொடுத்து பார்த்தாங்க. அவரு, பிரதர் ஹிந்தி வர்றது வரட்டும் பிரதர், நான் டிராக்ஸ் ஊழியம் செஞ்சே ஆகணும். சரி போங்கன்னு அனுப்பிச்சு விட்டாச்சு. டிராக்ஸ் ஊழியம் என்ன சொல்லுன்னு தெரியாது. அந்த டிராக்ஸை கொடுக்கும்போது, அந்த நியூ டெஸ்டமெண்ட்டை கொடுக்கும் பொழுது ₹1 கொடுக்கணும். இவர் என்ன சொல்லி கொடுத்தது? यीशु आपसे प्रेम करता है, यीशु आपसे प्यार करता है, आप यीशु मसीह के बारे में जानने के लिए इस वचन को पढ़िएगा அப்படின்னு சொல்லி ₹1 கொடுக்கணும். இவருக்கு இதெல்லாம் மறந்து போச்சு. यीशु मसीह ₹1, यीशु मसीह ₹1. यीशु मसीह எத்தனை ரூபாய்க்கு வித்தாச்சு? ₹1. ரொம்ப சீப்பரா यीशु मसीह ₹1, यीशु मसीह ₹1 இதெல்லாம் வித்தாச்சு. இப்போ அந்த ஊருக்கு போறாரு. அந்த ஊர்ல சரி யாராவது நம்மளை ஜெபத்துக்கு கூப்பிடுவான்னு பாக்குறாரு. ஒருத்தரும் கூப்பிட்ட மாதிரி இல்ல. கடைசியா ஒரு வீட்டுக்கு வந்தாரு. அந்த வீட்டுக்கு முன்னாடி பிளஸ் சிம்பல் போட்டிருந்தாங்க. இவர் நினைச்சாரு, பரவாயில்ல, இங்க ஒரு டாக்டர் இருக்கிறாரு, இவர் வீட்டுல நம்ம சொல்லி கட்டாயம் இவர் கொஞ்சம் ஜெபிக்க வச்சு எப்படியாவது ஒரு ஆத்மாவை பிடிச்சிடலான்னு உள்ள போனா அவர்கிட்ட பேஷண்ட் இல்லாம அவர் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. இவர் நினைக்கிற MBBS டாக்டர் கிடையாது. அவர் 10வது வகுப்பு தான் முடிச்சிருப்பாரு. ஆனா அங்க பீகார்ல யார்ட்டையாவது 3 மாசம் இருந்ததுக்கு அப்புறம் அவரும் டாக்டர் ஆயிடுவார். ஸோ அப்படிதான் நிறைய போலி டாக்டர்கள் பீகார்ல இருக்குதை நீங்க பார்க்க முடியும். அப்ப இவர் உள்ள போனோன்னு இவர் கண்டுபிடிச்சுக்கிட்டாரு, இவருக்கும் இங்கிலீஷ் ஃபுல்லா தெரியாது, அவருக்கும் இங்கிலீஷ் ஃபுல்லா தெரியாது. அதனால ஹிந்தி இங்கிலீஷ் எதெல்லாமோ பேசி கடைசியில் சம் வாட்டர் அப்படின்னு கேட்டு தண்ணி கேட்டிருக்கு. சரின்னு சொல்லிட்டு இவர் உள்ள போய் தண்ணி எடுத்துட்டு வந்ததுதான் அவங்க ஒய்ஃப் உள்ள இருந்து பயங்கர சத்தம், திடீர்னு ஓன்னு அலற சத்தம். இவருக்கு பயமாயிடுச்சு. என்ன பிரதர், என்ன ஆச்சுன்னு அவரு என்ன செய்யறது, இந்த மாதிரி பிசாசு பிடிச்சிருக்கு இவளுக்கு, அடிக்கடி இந்த பிரச்சனை வருதுன்னு சொல்லி, அதுக்கும் கூட்டிட்டு வாங்க நம்ம ஜெபம் பண்ணுவோம். பிசாசு பிடிச்சிருக்குன்னு இவர் சொன்னதை ஹிந்தியில இவர் என்ன சொன்னாருன்னா பூத் பக்கடாக அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இவர் வந்த நேரத்தில் STD பூத் தான் இருந்தது, அப்போ மொபைல் கிடையாது. இவர் என்ன யோசித்துட்டாரு, பூத் இது சத்தம் என்னன்னு ஒன்றும் புரியலையே, பரவாயில்லன்னு சொல்லி அப்போ நீங்க உடனே முழங்கால் போடுங்க, நம்ம எல்லாம் பிரேயர் பண்ணிடுவோம்னு சொல்லி பிரேயர் பண்ணி, எதுக்கு பிரேயரு? ஆண்டவரே இவங்களோட குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் சாபங்களும் தீரணும், சீக்கிரமா டாக்டருக்கு ஒரு STD பூத் வைக்கிறதுக்கு நீங்க தான் உதவி செய்யணும், ஆண்டவருடைய இதுக்கு அந்நிய பாஷையில வேற நிறைஞ்சு ஜபம். ஆனா ஜபம் பண்ணி முடிச்ச உடனே அந்த அம்மா தலை அந்த கட்டியிருந்த சடையெல்லாம் அவுத்து போட்டு ஓடி வந்து முகம் குப்புற வந்து அங்க அவங்க ஜோம் பண்ணிட்டு இருந்த இடத்துல விழுந்தாங்க. அப்பந்தான் இவருக்கு தெரிஞ்சது STD பூத் இல்லை, இது இன்டர்நேஷனல் பூத்து போல அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் தலையில கை வச்சு இயேசுவின் நாமத்தினால போன்னு சொல்லி அது போச்சு. ஆனா அந்த ஊருக்கு பேரு சாப்பூர் அப்படின்னு இருக்குது, ஆரா பக்கத்துல. அவர் அடிக்கடி நான் பார்க்கும் போதெல்லாம் கேட்பேன், அண்ணன் இப்ப STDயா இல்ல மொபைல் கால் போகுதான்னு சொல்லி நல்லா ஜோவியலா பேசுவாரு. ஆண்டவருடைய கிருபையினால இன்னைக்கு நிறைய சபைகளை ஸ்தாபிப்பதற்கு ஆண்டவர் அவர் வல்லமையா பயன்படுத்துறார். நான் ஏன் சொல்றேன், லாங்குவேஜ் தெரியல, பாஷை தெரியல, எப்படி சொல்றது தெரியல, எப்படியாவது நம்முடைய இருதயத்தின் ஆழத்துல இருக்கிற வாஞ்சையில ஆண்டவரே ஒரு ஆத்துமாவையாவது நான் கொண்டு வந்துடணும் அப்படின்ற அந்த சின்ன தாகம் இருந்தா எந்த உயரமான மலைக்கும் போக முடியும்,
எவ்வளவு உரத்த சத்தமிட்டு நான் சொல்ல முடியும்? அது என்னை தடுக்க முடியாது. இந்த மிஷனரி ஊழியத்தினுடைய ஒரு முக்கியமான முதல் காரியம், 3 வார்த்தைகளை மட்டும் அடுத்த 15 நிமிஷத்துல நான் உங்களுக்கு சொல்லி முடிச்சிடுறேன். எது மிஷனரி ஊழியத்தினுடைய தாற்பயம், முக்கியமான சக்தி, அதுக்கு என்னது? இந்த மிஷனரி ஊழியங்கள் நிறைவேறுவதற்கு நீங்களும் இந்த மிஷனரி ஊழியத்தினுடைய ஒரு பகுதியா இருக்கிறபடினால நான் சொல்லுகிற முதல் காரியம் ஜெபம். நீங்க ஜெபிக்கிற இந்த ஜெபம், அதுக்கு நான் பேர் சொல்லுவேன் விண்ணப்ப ஜெபம். இது ஒரு நார்மல் ஜெபம் கிடையாது. இது ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க எவ்வளவு தூரம் நீங்க போராடி ஜெபிக்கிறீங்க, எவ்வளவு தூரம் கர்த்தருடைய சமூகத்துல ஒரு ஆத்துமாவினுடைய விலைக்கிரயத்தை அறிந்து நம்ம ஜெபிக்கிறோமோ அதனுடைய அடிப்படையிலானது. எபேசியர் 6வது அதிகாரத்துல பவுல் அது ரொம்ப அழகா அவர் சொல்றாரு. எப்படியாகிலும் நீங்க எனக்காக ஜெபிங்க. 18வது வசனம் பாருங்க, 6வது அதிகாரம் 18. எந்த சமயத்திலும் வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும். போதும், நான் ஜெபத்தை குறித்து ரொம்ப அதிகமா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இன்றைக்கு ஜெபம் என்கிற கர்ப்பம், அதுல இருந்துதான் ஆத்தும ஆதாயம் அல்லது ரட்சிப்பு அல்லது எழுப்புதல், நீங்க என்ன பேர் வேணாலும் போடுங்க, அது பிறக்கணும்னா ஜெபம் என்கிற கர்ப்பத்துல தான் பிறக்க முடியும். there is no second choice. ஜெபம் அது எதை சொல்லுகிறது தெரியுமா? ஜெபம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் எதை சொல்லுகிறது தெரியுமா? நான் நல்ல ஆண்டவரே, நீர் தான் வேலை செய்யணும். ஜெபிக்கிற மனிதன் அதிகமாய் அவன் பதட்டம் அடைய வேண்டிய அவசியம் இல்லை. ஜெபிக்கிற மனிதன் ஆண்டவரிடத்தில் என்ன சொல்லுகிறான்? ஆண்டவரே, நான் போய் தனியாய் இதை செய்ய முடியாது, நீர் என்னோடு கூட வந்தால் மாத்திரம்தான் செய்ய முடியும். அதனாலதான் முழங்கால நின்று உபவாசத்தோட கரங்களை உயர்த்தி ஆவியில விண்ணப்பத்தோடு நான் உங்க சமூகத்தில் அழுகிற ஆண்டவரே, எப்படி ஆயிலும் அந்த தூர தேசத்துல இருக்கிற அந்த மிஷனரி பணியில, இந்தியாவில் 249 ஆர்கனைசேஷனுக்கு மேல இருக்கிறாங்க. நேபாளில் கிட்டத்தட்ட ஒரு 100-150 தனிப்பட்ட ஸ்தாபனங்கள் அங்க தனியா நிறைய இல்லாட்டா கூட தனிப்பட்ட விதங்களில் சபைகள் மூலமாய் செயல்படக்கூடியவங்கள சொல்ல முடியும். ஆனா இவர்களுடைய மத்தியில எப்படியாயிலும் நீங்க வாசலை திறந்து தரணும். அல்லேலூயா. ஏன்னா சுவிசேஷ ஊழியத்துல கர்த்தர் வாசலை திறந்தா மட்டும்தான் நம்ம முன்னாடி போக முடியும். அதுல தைரியமான வார்த்தைகள் நம்ம பேசணும், கரெக்டான காரியங்கள் நடக்கணும். ஜெபித்து நம்ம முன்னாடி போகும் பொழுது பெரிய ஆச்சரியமான காரியம் நடக்கும். ஒரு முறை ஆண்டவர் என்னை ஒரு கிராமத்தில் உள்ள ஒரு வீட்டுக்கு ஜெபிக்கிறதுக்காக என்னை அழைச்சிருந்தாங்க. நான் அவங்க மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருந்தாங்க. நான் போய் ஜெபம் பண்ணிட்டு கீழே வரும்பொழுது எலக்ட்ரிசிட்டி இல்லை. ஓகே பிரதர், தைரியமாக இருங்க, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நான் உங்களுக்கு நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு கீழே வண்டி நின்னது. வண்டி எடுத்துகிட்டு போகிறதுக்காக நான் கீழே இறங்கினேன். இறங்கும் பொழுது நான் கவனிக்கல, அந்த ஸ்டெப்ல இருந்து மேலே இருந்து சரிக்கு நேர கீழே வந்து விழுந்தேன். அப்போ நான் போன ஆரம்ப நாட்கள் அது. அப்போ ஒரு மொபைல் கொடுத்துருந்தாங்க. அப்போ இருந்த மொபைல்லாம் இங்கே நீங்கள் வச்சிங்கன்னா இங்கே வரைக்கும் மொபைல் இருக்கும். உங்ககிட்ட மொபைல் இருக்குன்னு ஊருக்கே தெரியும். இவ்வளோ பெரிய மொபைலாக இருக்கும். அது கீழே விழுந்தாலும் உடையாது. அது 3 நாள் நீங்கள் சார்ஜ் போடலைன்னாலும் அது நல்லா இருக்கும். பெரிய ஒரு விஷயம், அதை யாரும் திருட மாட்டாங்க. அதனால அது ரொம்ப உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். அந்த மொபைல் டக்குன்னு பாக்கெட்ல இருந்து விழுந்தது. விழுந்த உடனே அதுல ரிங் ஆச்சு. நான் என்னடா இந்த நேரத்துல நம்ம விழுந்திருக்கிறோம். விழுந்த உடனே சாதாரணமா இருக்கிறவங்க எப்படி யோசிப்பாங்க? சரி, லேசா காலில் அடிபட்டிருக்கணும். நம்ம டாக்டரா இருக்கிறனால கொஞ்சம் ஆழமா யோசிப்போம்ல. இப்ப எந்த ஃப்ராக்சர் ஆயிருக்கும், எலும்பு மாட்டி இதுதான் ஆயிருக்குமா, இதா இருக்குமா, அதனால இந்த ஃப்ராக்சர் டிஸ்லோகேட் ஆகக்கூடாதுன்னு கவனமா எந்திரிக்கணும். எப்படிலாம் தோணுது பாருங்க. அப்படின்னு சொல்லி நான் காலை மெதுவா எடுத்துட்டு வைக்கிறேன். அதுக்குள்ள அந்த ரிங் முடிய போகுது. அதனால ரிங்கை எடுத்து நான் பேசினேன். நாகர்கோயில்ல இருந்து ஒரு அக்கா பேசினாங்க. தம்பி எங்க இருக்கிறான்னு கேட்டாங்க. அக்கா என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு. இல்ல, நீ கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோ, உன் காலில் ஏதாவது அடிபடுற மாதிரி நான் பார்க்குறேன், அதை நீ கவனமா பார்த்துக்கோ. எப்போ நீங்க பார்த்தீங்கன்னு கேட்டேன். சாயந்தரம் 5 மணிக்கு நான் வேற ஒரு காரியத்திற்காக நான் முழங்கால் போட்டு நான் ஜெபிக்க உட்கார்ந்தேன். திடீர்னு நான் தரிசனத்துல பார்த்தேன், ஒரு பாம்பு ஒரு ஊழியக்காரனை விரட்டுறத போல பார்த்தேன். அப்ப நான் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு என்னுடைய ஆவியில உணர்ந்தேன், உனக்காக ஜெபிக்கணும்னு. அப்ப ரெண்டையும் நான் கனெக்ட் பண்ணேன். அந்த பாம்பு
இப்போ ஒரு 2 நிமிஷத்திற்கு முன்னால உன் கால் பக்கத்துல வந்து நின்னுச்சு, ஆனா பாம்பு இப்ப செத்து போச்சு, நீ கவனமா இருந்துக்கோன்னு மட்டும். எனக்கு உண்மையிலே அந்த இடத்துல மொபைலை போட்டுட்டு நான் அழுது ஆண்டவர்கிட்ட. அந்த அக்கா யாருன்னு எனக்கு தெரியாது. அந்த அக்காவுடைய எப்படி என்கிட்ட இருந்து ஃபோன் நம்பர் எடுத்தாங்கன்னு அதுக்கு அடுத்த நாள் தான் திரும்ப நான் கேட்டு அவங்ககிட்ட தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்ககிட்ட முதல் முறையா பேசுறேன். என் சொந்த அக்கா கிடையாது, என் கூட பிறந்தவங்க கிடையாது, எனக்காக அவங்க ஜெபிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த நாட்கள் நான் யாருன்னே மற்றவங்களுக்கே தெரியாது. ஊழியத்திற்கு போன முதல் வாரம், அப்போ முதல் ஒரு வருஷம், அப்பதான் நான் யோசிச்சேன், நமக்காய் ஜெபிக்கிற ஒரு 4 பேர் இருந்தாலே போதும் போல எவ்வளவு பெரிய சத்துருவினுடைய சவாலையும் நாம முறியடிக்க முடியும். அல்லேலூயா. ஆவியிலே நிறைந்து ஜெபிக்கிற ஜெபம், கர்த்தருடைய சமூகத்துல நின்று, ஆண்டவரே இந்த ஆத்தும ஆதாய பணியை நிறைவேற்றுகிற வேகத்துல ஜனங்க ஓடுறாங்க. ஆண்டவரே இந்த மிஷனரிகளுக்கு அவங்க போகிற இடங்களில ஏற்ற சூழ்நிலை. ஒவ்வொரு மிஷனரி நீங்க கூட்டு அவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, 15 முறை மலேரியா வந்தது, 20 முறை மலேரியா வந்தது, டைபாய்டு மலேரியா 10 முறை வந்தது. இது சாதாரணமா இருக்கிறத பார்க்க முடியும். பீகார்ல நான் ஒரு சர்வேயே பண்ணி பார்த்தேன். என்னோட மிஷனரி நிறைய மிஷனரி ஸ்தாபனங்கள்ல இருந்து வருவாங்க. நான் அவங்களுடைய ஃபீவர் டைம்ல அவங்களுடைய வயிறை செக் பண்ணி பார்த்தா ஸ்பிளீன் பெருசா இருக்கும், இவ்வளவு பெருசா இருக்கும் இடது பக்கத்துல. ஏன் தெரியுமா? ரிப்பீட்டட் மலேரியா. அந்த ஸ்பிளீன் பெருசாயிடுச்சுன்னா ஒன்ஸ் லைஃப்ல உங்களுக்கு ஆர்பிசி, அந்த ரத்த சிகப்பு அணுக்களை உடைச்சிக்கிட்டே இருக்கும் சீக்கிரமா. அதனால நிறைய ஹீமோகுளோபின் குறையும். இவங்க எவ்வளவுதான் சாப்பிட்டாலும் அவங்களுக்கு பெரிய சக்தியே கிடைக்காது. இது ஒரு ஸ்ட்ரகிள். நோய் எதிர்ப்பு சக்தியில பிரச்சனை இருக்கும். நிறைய இடங்களில இரும்பு சத்து அதிகம் உள்ள, யூரிக் ஆசிட் சத்து அதிகம் உள்ள அந்த தண்ணி, வாட்டர் இதெல்லாம் இருக்கும். இதுல தான் அவங்க மேனேஜ் பண்ணி போக வேண்டியிருக்கும். எலக்ட்ரிசிட்டி இருக்காது, ஃபில்டர் வைக்க முடியாது, காரியங்கள் இருக்கும். இதை சொல்லி நான் அவங்கள பரிதாபப்படுத்துறதுக்காக நான் சொல்லல. இது இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி, இதை விட மோசமான காரியங்களை ஆதி அப்போஸ்தலர்கள் பரிசுத்தவான்களை சந்திச்சிருக்கிறாங்க. அதனால சரீர பிரகாரமாய் வருகிற இந்த காரியங்கள் ஒரு நாளும் அது அவருடைய மிஷனரிகளுக்கு வியாதியா வரும்பொழுது எனக்கு தெரிந்து 99% எந்த மிஷனரியும் தளர்ந்து போவதில்லை. ஆனா என்றைக்கு தன்னுடைய பிள்ளைகள் அதுல அஃபெக்ட் ஆகும் பொழுது மிஷனரியினுடைய காரியங்கள் நடுங்க ஆரம்பிச்சிடும். மிஷனரிகள் எத்தனையோ அடிகள் வாங்குவாங்க, வியாதிப்படுவாங்க, அடுத்த நாள் பார்த்தா அதே ஜோல்னா போய் அதே பைக் எடுத்துட்டு அவங்க பாட்டில் போயிட்டு இருப்பாங்க. என்ன பிரதர் நீங்க ஒரு நாள் ரெஸ்ட் எடுங்க, இல்லைன்னா நிறைய ஷெட்யூல் இருக்கு, எல்லாத்தையும் முடிக்கணும். ஆனா பிள்ளைகள் அடிக்கடி சிக்காகும் பொழுது பிள்ளைகளை இழக்க கொடுத்தவர்கள் நான் சந்திச்சிருக்கிறேன். அப்படிப்பட்ட மிஷனரிகள் உண்டு. ஆனா அவர்களுடைய மத்தியில அவங்கள ரொம்ப ஆறுதல் படுத்துறது, ரொம்ப எக்ஸைட் பண்றது என்ன தெரியுமா? ஒரு ஆத்மா மனம் திரும்பினா போதும், மற்ற எல்லாம் மறந்துடும். ஹல்லேலூயா. ஒரு நாள் நம்ம அந்த கூட்டங்கள்ல ஜனங்கள் மனம் திரும்பி வரும் பொழுது, அந்த வாரத்துல ஞானஸ்தானம் கொடுக்கும் பொழுது எல்லா காரியங்களும் மனதிலிருந்து தாராளமா போயிடும். கிறிஸ்துவுக்காக எந்த பாடுகளையும் சகிக்கிறதுல கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் பணமோ காசோ இல்ல, ஆத்தும அறுவடை. ஆனா இது எப்படி நடக்கும்? இது எப்படி காரியங்கள் இதை செய்ய முடியும்? லீதியாளின் இருதயத்தை யார் திருப்ப முடியும்? கர்த்தர் தான் திருப்ப முடியும். சிறைச்சாலை உடைச்சி அந்த சிறை காவலனை ரட்சிப்புக்குள்ள யார் தான் நடத்த முடியும்? கர்த்தர் தான் சடுதியாய் நடத்த முடியும். அதனால அதற்காக நீங்க அதிகமா ஜெபிப்பதற்கு நான் உங்களை கேட்டுக்கொள்வேன். ஒவ்வொரு நாளும் நீங்க ஒருவேளை ஜெபிச்சீங்கன்னா ரொம்ப நல்லது. 2-3 நிமிஷங்கள் கூட ஒரு பாயிண்ட்டுக்காக ஸ்பெசிபிக்கா ஒரு 5 நிமிடங்கள் மாத்திரம் நீங்க ஜெபிப்பீங்கன்னா அது ஒரு பெரிய காரியங்களை அது அங்க சாதிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கும். நம்பர் 1 இஸ் த பிரேயர். இந்த பிரேயர் இதை மட்டும் இல்ல, அறுப்புக்கு எஜமான் வேலையாட்களை அனுப்புவதற்கும் நீங்க கட்டாயம் ஜெபிக்கணும். ஏன்னா ஆட்கள் மிக அதிக அவசியம். மிஷனரி பணிகளுக்கு இன்றைக்கு வருவதற்கான ஜனங்கள் மிக மிக குறைவு. மற்ற ஊழியங்களுக்கு போவதை போல மிஷனரி ஊழியங்களுக்கு வர்றது அதிகமான ஜனங்கள் இல்லை. அப்படிப்பட்ட கமிட்மெண்ட், கிராஸ் கல்ச்சரல், நான் அறியாத மொழி பேசக்கூடிய ஜனங்கள் மத்தியில, தன் அறியாத இடங்களில தனியே போய் நின்று இந்த நாளின் எதிர்ப்புகளில நிற்பது மிக கடினமான ஒரு சூழ்நிலை. ஆனா அவர்களுக்கு சரியான ஜனங்களை அனுப்புவதற்கு நமக்கு அதிகமான ஜெபங்கள் அவசியம். அல்லேலூயா. ஏன்னா ஜெபம் எங்க வரைக்கும் போகுது? பிதாவின் சிங்காசனம் வரைக்கும் போகுது. அது ஒரு தூபமா அது எழும்புது.
அது ஆண்டவருடைய சமூகத்திற்கு முன்பால தூபமா எழும்புது. அப்படி ஜெபிக்கும் பொழுது ஒரு பெரிய அசைவை நிச்சயமா நம்ம பார்க்க முடியும். தட் இஸ் நம்பர் 1. இந்த மிஷனரி தரிசனத்தினுடைய மிகப்பெரிய லைஃப் லைன் அப்படி நீங்க கேட்டீங்கன்னா பிரேயர். நம்பர் 2, இந்த மிஷனரி தரிசனத்தினுடைய மிகப்பெரிய இன்னொரு காரியம், நீங்க மிஷனரி தரிசனத்துல உயிரோட்டமா நீங்க இருக்கணும்னா நீங்களும் பர்சனல் எவாஞ்சலிசம் கட்டாயம் செய்யணும். யார் தனிப்பட்ட அந்த சுவிசேஷத்தை நீங்க சொல்றீங்களோ, நேத்து ஹெப்ரோன் ஐபிசி சபையில் நான் ஈவினிங் அதைத்தான் நான் பேசினேன், கிட்டத்தட்ட 1 மணி நேரம். தனிப்பட்ட விதத்துல நாம சுவிசேஷத்தை சொல்லணும், நாம கண்டிப்பா சொல்லணும். நான் அதே அந்த வசனத்தை மட்டும் நான் வேகமா சொல்லிடுறேன். வேதத்துல ஆண்டவர் அந்த தெக்கப்போலிஸ்ன்ற இடத்துல 10 பட்டணங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு யார் அனுப்பினார்? ஆண்டவர் லேகியோன் பிசாசு பிடிச்ச ஒருத்தனை அனுப்பினார். யோசித்து பாருங்க, லேகியோன் அப்படின்னா எத்தனை பேரு? 6000 பேரு. 6000 பிசாசு பிடிச்ச ஒருத்தனை இப்பதான் நீங்க விடுவிச்சு உடனே யாராவது சுவிசேஷ ஊழியத்துக்கு நம்ம அனுப்புவோமா? நம்மளே அனுப்ப யோசிப்போம். ஆனா இயேசு பாருங்க, இப்பதான் அவனை விடுவிக்கிறாரு. விடுவிச்ச அவனை உடனே சுவிசேஷ ஊழியத்துக்கு அனுப்புறாரு. எங்க அனுப்புறாரு? நான் உனக்கு செய்ததை நீ போய் என்ன சொல்லு, உன்னுடைய ஜனங்களுக்கு சொல்லு. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். எவ்வளவு நாள் கழிச்சு நம்ம சுவிசேஷம் சொல்லணும், எவ்வளவு நாள் கழிச்சு நம்ம சுவிசேஷம் சொல்றதுக்கு தகுதியானவங்களா மாறுறோம். என்னைக்கு நம்ம ரட்சிக்கப்படுறோமோ அன்னைக்கு என்ன செய்யறோம்? மற்றவர்களுக்கு சுவிசேஷம் சொல்ல நம்ம தகுதி ஆகிறோம். பிசாசு பிடித்திருந்தவன், நான் அதுல தான் நேத்து சொன்னேன், 3 முக்கியமான சம்பவம் பிசாசுட்டு இருந்து நம்ம கத்துக்கொள்ளணும். 6000 பிசாசும் ஒருத்தனுக்குள்ள எப்படி இருந்துச்சு? ஒரே ஒரு ஆளுக்குள்ள ஒற்றுமையா இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம 6 விசுவாசிகளை ஒன்னா சேர்க்க முடிய மாட்டேங்க. 6000 பிசாசு சத்தம் காட்டாம ஒரே ஆளுக்குள்ள இருக்கு. உட்காருன்னா 6000 உட்காருது, எந்திரினா 6000 எந்திரிக்குது. இங்க நம்ம ஒருத்தனை உட்காரு அப்படின்னா ஒருத்தர் எந்திரிப்பாங்க, எந்திரினா ஒருத்தங்க உட்காருவாங்க. தப்பா எடுத்துக்கிடாதீங்க. 4 சபைகளை நம்ம ஒன்னா சேர்க்க முடியாது விசுவாசிங்களை. இந்த விசுவாசி அந்த விசுவாசி எப்படி நிற்பாங்கன்னா எண்ணெயும் தண்ணி மாதிரி தான் இருக்கும். ஆள் இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனா எண்ணெயும் தண்ணி மாதிரி தான் தனியா இருப்பான். ஆனா 6000 பிசாசும் ஒரே ஆளுக்குள்ள சத்தம் காட்டாம அமைதியா உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவ்வளவு பிசாசுகளுக்குள்ள அந்த ஒற்றுமை இருக்குது, பிசாசுகளுக்குள்ள அந்த காரியங்கள் வேகமா நடந்திருக்கு. 2வது, அந்த 6000 பிசாசும் எதுக்குள்ள போச்சு? பன்னிக்குள். 6000 பிசாசும் ஒரே ரெக்வஸ்ட் வைக்குது. நம்ம ஒரு கடையில கொண்டு போய் 10 விசுவாசிகளை விட்டோம்னா 10 ஆர்டர் வரும். ஆனா இங்க பாருங்க, நீங்க 10 ஆப்ஷன் கேட்டீங்கன்னா 15 ஆப்ஷன் வரும். ஆனா அந்த 6000 பிசாசும் ஒரே ஆப்ஷனை தான் சொல்லுது. எதுக்குள்ளதான் போவோம்? பண்ணி. ஒண்ணு குதிரைக்குள்ள போவோம், இதுக்குள்ள போவோம்னு சொல்லல. அதுக்குள்ள இருந்த போக்கஸ பாருங்க. 3வது, எத்தனை பண்ணிக்குள்ள? 2000 பண்ணிக்குள்ள போச்சு. அப்போ 6000 பிசாசு 2000 பண்ணிக்குள்ள போச்சுன்னா ஒவ்வொரு பண்ணிக்குள்ள எத்தனை பிசாசு போயிருக்கு? 3 டீமா போகணுன்றதையும் அதுவே டிசைட் பண்ணிருக்கு. அது எந்த 3 ஒன்னா போகணுன்றதையும் டிசைட் பண்ணுது. பாத்தீங்களா பிசாசு செயல்படுற விதம்? இதைத்தான் இயேசு சொன்னார், இந்த பலவான நீங்க முந்தி கட்டினீங்கன்னா நீங்களும் செய்ய முடியும். இப்ப நமக்கு தேவை இதுல இருந்து முக்கியமான 3 காரியம். உங்களுக்கு தனியா செய்யறதுக்கு பயமா இருந்தா கட்டாயம் நீங்க கூட்டமா 2-3 பேர் நீங்க சேர்ந்துக்குவாங்க. அல்லது தனியா எனக்கு பர்சனல் எவாஞ்சலிசம் சொல்றதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு பிரதர், 2-3 பேரை சேர்த்துக்குவாங்க. மாசத்துக்கு ஒரு தடவை நீங்க சொல்லி பாருங்க. இன்னும் உங்களுக்கு ரொம்ப பயமா இருந்தா கதவை போட்டுட்டு நீங்களே 2 தடவை சொல்லி பாருங்க. எப்படி ஒரு ஃப்ரெண்டுக்கு நம்ம சொல்லலாம், எப்படி ஒரு பிரதருக்கு நம்ம சொல்லலாம், சின்ன சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி பாருங்க. இயேசு நேசிக்கிறார், நான் உங்க எக்ஸாம்க்கு முதல்ல சிம்பிளா சொல்லுங்க, உங்களுக்காக ஜோம் பண்ணிக்கிறேன், அவ்வளவுதான். அதுவே அவங்களுடைய மனசுல அது கிரியேட் செய்ய ஆரம்பிக்கும். சின்ன சின்ன ஸ்டெப்ஸை நீங்க எடுத்து பாருங்க. இதுக்கு நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, உங்களுடைய லீவு நாட்கள்ல மிஷனரி பணித்தளங்களை நீங்க விசிட் பண்ணலாம். அப்ப நீங்க அவங்களோட கூட இருந்து உங்களுக்கு எந்த பணித்தளத்துக்கு போவதுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அந்த பணித்தளத்துக்கு. ஒருவேளை நீங்க நேபாள் பார்க்க விரும்பினா கண்டிப்பா வாங்க. இல்ல நாங்க வேற ஸ்தாபனங்களோட போக விரும்புறோம், தாராளமா போங்க. உங்களுடைய பிள்ளைகள் ஸ்கூல் முடிக்கிறதுக்கு முன்னால கட்டாயம் ஒரு லீவுல ஒரு 2 நாள் 3 நாள் ஏதாவது ஒரு ஹில் ஸ்டேஷன்லயோ அல்லது தூரத்திலேயோ அல்லது உயர்ந்த இடத்திலேயோ இருக்கக்கூடிய ஒரு மிஷனரியோட 2-3 நாட்கள் இருப்பதற்கு கட்டாயம் நீங்க கூட்டிட்டு போயிட்டு வாருங்க. அந்த பாரம் அவர்களையும் பிடிக்கும், அந்த பாரம் உங்களுக்கும் பிரயோஜனமா இருக்கும். அல்லேலூயா. அதுக்கப்புறம் நீங்க போய் சைட் சீயிங் பாருங்க, ஒன்றும் பிரச்சனையுமே கிடையாது. நேபாளில் உள்ள சிச்சுவேஷனை நீங்க பார்க்கலாம், பீகார்ல பார்க்கலாம். நான் கேம்ப்ஸை மட்டும் சொல்லலை,
நிறைய ஸ்தாபனங்கள் இருக்கு. ஒருவேளை நீங்க போகிற ஊருக்கு பக்கத்துல இன்டீரியர் பிளேசஸ்ல இருக்கக்கூடிய உண்மையாய் ஊழியம் செய்யக்கூடியதான் போதகர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அவர்களிடத்துல கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. முதல்ல பிளான் பண்ணுங்க. நீங்க போகிற நாள்ல 3 நாள் VBS நீங்க நடத்த சொல்லுங்க. ஒரு 10 பிள்ளைகளுக்கு நீங்க பாட்டை சொல்லி கொடுங்க. பிள்ளைங்க தான் பெஸ்ட். நீங்க என்ன தப்பு பண்ணாலும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அருமையான மக்கள். பெரிய ஆட்கள்கிட்ட நீங்க என்ன சொன்னாலும் அவன் ஒழுங்கா பாடலையே, அது சரியா பாடலன்னு ஏதாவது குறை சொல்லுவாங்க. சின்ன பிள்ளைங்கிட்ட நீங்க என்ன வேணாலும் சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். they will accept. ஸோ அதை நீங்க செய்ய ஆரம்பிங்க. ஸோ 2வது முக்கியமானது the personal evangelism. நீங்களும் இன்வால்வ், பார்ட்டிசிபேஷன். அதை நான் பர்சனல் எவாஞ்சலிசம் மட்டும் நான் சொல்லலை, பார்ட்டிசிபேஷன். முதல்ல பிரேயர், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். 2வது பார்ட்டிசிபேஷன். இதை செஞ்ச ஒரு அருமையான குடும்பம் யார் தெரியுமா? புதிய ஏற்பாட்டில் வாசிங்க பார்ப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம். பவுலினுடைய ஊழியத்தினுடைய பெரிய சக்சஸ் யார் தெரியுமா? அதுல பார்ட்டிசிபேட் பண்ண குடும்பங்கள் தான், தரிசனம் பெற்ற குடும்பங்கள். ரோமர் 16வது அதிகாரத்தை எடுத்து பாருங்க. இப்ப நான் 2-3 வசனங்களை சொல்றேன். இதெல்லாம் யாருன்னு கொஞ்சமா நீங்க யோசித்து பாருங்க. 8வது வசனத்தை வாசிங்க பாப்போம். ரோமர் 16 எடுத்துக்கோங்க. இப்ப 8வது வசனம் வாசிங்க பாப்போம். கர்த்தருக்குள். யாரு இந்த அம்பிலியா? அம்பிலியாவும் தெரியாது, பம்பிலியாவும் நமக்கு தெரியாது. திடீர்னு பவுல் வந்து சொல்றாரு. என்ன சொல்றாரு? கர்த்தருக்குள் எனக்கு பிரியமான. பவுல் மாதிரி ஒரு கணக்கு வாத்தியாரை எங்கேயும் பார்க்க முடியாது. ஆள் ரொம்ப கடுமையான ஆளு. சாதாரணமாலாம் விட்டுற மாட்டாரு. மிஷினரி ட்ரிப்ல பாதியில போனவன் அடுத்து வரும்போது நான் வரணும் ஓடி பேருன்ட்டாரு மார்க்கவை பார்த்து. அதெல்லாம் உடனே விட முடியாது. இல்லை நான் பர்னபாஸுக்கு சொந்தக்காரனாவது வந்தக்காரனாவது பக்கத்துல வந்துடாதுங்க. அவ்வளவு கடுக்கான ஒரு கணக்கு வாத்தியார் பவுல். ஆனா அவர்கிட்ட பிரியமானவன் பேர் எடுக்கிறது என்ன செய்யுது? ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனாலதான் பிலிப்பியருக்கு எழுதும் போது சொல்றாரு, என் கூட ஊழியத்துல நிறைய பேர் இருந்தாலும் என்னை போன்ற மனதுடையவன் தீமோத்தேயு மாத்திரம்தான் அப்படின்னு சொல்றாரு. நிறைய பேர் என்ன வேகமா பாக்குறீங்க, இங்க கையை வச்சுக்கோங்க. பிலிப்பியர் வேகமா பார்த்துலாம், நமக்கு டைம் முடிய போது. 2வது அதிகாரம் பாருங்க, 20வது வசனம். அது ஏன் என்றால் உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதற்கு என்னை போல மனதுள்ளவன் அவனை அன்றி. 19வது வசனத்துல தீமோத்தின் பேர் போட்டிருக்கிறார். அவனை அனுப்ப போறேன், அவனை அன்றி. அப்போ அவனுக்கு ரொம்ப பிரியமான ஆளு தீமோத்தி தான். ஆனா இங்க ஒரு ஆளை சொல்றாரு, எனக்கு பிரியமான அம்பிலியாவை வாழ்த்துங்கள். யாருங்க இந்த அம்பிலியா? யாருன்னே நமக்கு தெரியாது. பாத்தீங்களா, பிரபலமே கிடையாது. ஆனா இவங்க எங்க சபையை ஸ்தாபிக்கிறதுக்கு உதவி செஞ்சாங்க தெரியுமா? ரோமாபுரியில. ரோமாபுரியில பவுல் சபையை ஸ்தாபிக்க முடியல. ரோமாபுரியில பேதுரு சபையை ஸ்தாபிக்க முடியல. ரோமாபுரியில 12 அப்போஸ்தலர்களோ 70 அழைக்கப்பட்ட அதற்கு பின்பாய் அனுப்பப்பட்ட சீஷர்களோ பெரிய எருசலேமின் தலைவர்களோ ஆரம்பிக்கல. யார் வீட்டில் ஆரம்பிச்சாங்க தெரியுமா? 3வது வசனம் பாருங்க. 5வது வசனம். அவங்க தான் வீட்டுல சபையை ஆரம்பிச்சாங்க. நீரோ மன்னன் மற்றவங்களெல்லாம் வெட்டி கொண்டு போட்டுட்டு இருந்த இடம். அப்போஸ்தலர்கள் உள்ள போக முடியல, பெரியவர்கள் உள்ள போக முடியல. ஆனா பிசினஸ் கம்யூனிட்டி வேலை செய்து கொண்டிருந்த, கூடார வேலை செய்து கொண்டிருந்த இந்த ஆக்கில்லாவும் பிரிசில்லாவும் வேலை வாய்ப்புக்காக ரோமுக்கு போனாங்க. வீட்டிலேயே தைரியமாய் சபையை ஆரம்பிச்சாங்க. ஹல்லேலூயா. வீட்டுக்கு வெளியில நீரோ மன்னன் பரிசுத்தவான்களை பிடிச்சு கொலை பண்ணிட்டு இருக்கிறாரு. வேற வேற பட்டணத்துல இருந்து பிடிச்சு கொண்டு வந்து இங்க கொலை பண்றாரு. அந்த ரோமாபுரிக்குள்ள யாருமே நுழைய முடியல. ஆனா யார் வீட்டுல தைரியமா சபை நடந்துகிட்டு இருக்குது? அங்க பிசினஸ் செய்து கொண்டிருந்த ஆக்கில்லா பிரிசில்லா வீட்டுல சபை நடக்குது. அதுக்கு அம்பிலியான ஒரு அக்கா பயங்கர ஹெல்ப் பண்ணிருக்கிறாங்க. பவுல் சொல்லுகிறான், அவரை வாழ்த்துங்கள். இன்னொருத்தர் பேரை பாருங்க, 12வது வசனம். கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிற திர்பேனாலையும் திர்போசாலையும் வாழ்த்துங்கள். மிகவும் பிரயாசப்பட்ட
இவங்களெல்லாம் நம்ம ஒரு நாள் பார்த்துருக்கவே மாட்டோம். சில நேரத்தில் பேர் வைக்கணும்னா வேணா செலக்ட் பண்ணி பார்த்துருப்போம், ஏதாவது நல்ல பேர் இருக்குதா அப்படின்னு சொல்லி. இவர்கள் யார் என்றே தெரியாது. ஆனா ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன். இந்த அம்பிலியா தான் லேட்டர் டேஸ்ல அங்க இருந்த பெரிய டீக்கன்மார்கள்ல ஒருவராய் இருந்து அந்த சபையை நடத்தின ஒரு நல்ல அது ஒரு பெரிய பிஷப்பாக மாறின ஒரு மனிதன் என்று சொல்லுகிறார்கள். இதெல்லாம் ஹிஸ்டரி தான். ஆனா நமக்கு யாருன்னே தெரியாது. பவுல் அவ்வளவு லிஸ்ட் அவர் எழுதுறாரு, ஒவ்வொரு லெட்டர்லையும் எழுதுறாரு. இந்த ஊழியங்களுக்கு அடிப்படை காரணமாய் பவுல் 15வது வசனத்துல சொல்றாரு பாருங்க. அல்ல, 15வது அதிகாரம் 23வது வசனம். பாத்தீங்களா, இடமே இல்லை, எல்லா இடங்களையும் சொல்லி முடிச்சுட்டேன்னு சொல்றாரு. ரோமாபுரி சபைக்கு சொல்றாரு. அதுக்கு காரணம் ரோமாபுரி சபையில் இருந்த இந்த பெரிய லிஸ்ட், கிட்டத்தட்ட 30 பேருக்கு மேல அவர் எழுதுறாரு. இவங்க என்ன செஞ்சாங்க? உத்தமமா பவுலினுடைய எல்லா காரியங்கள்லையும் அவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. எப்படி பண்ணாங்க? 4வது வசனத்தை வாசிக்கலாம். போதும். ஊழியத்திற்காக எதை கொடுத்தாங்க? காணிக்கையை கொடுத்தன்னு போடல. எதை கொடுத்தன்னு போட்டிருக்காங்க? கழுத்தை கொடுத்தார்கள். அப்படின்னா என்ன? ஷோல்டரிங் த ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்க முதல்ல அது சபைகள்ல சின்ன சின்ன காரியங்களை நீங்க ஆரம்பிங்க. இன்வால்வ்மெண்ட் இன் த மினிஸ்ட்ரி, அது ஒரு பெரிய தாக்கத்தை, பெரிய காரியங்களை அது நிச்சயமா உண்டாக்கும். முதல்ல பிரேயர், 2வது பார்ட்டிசிபேஷன், 3வது ப்ரிப்பரேஷன், ஆயத்தப்படுத்துது. எதை ஆயத்தப்படுத்த போறோம்? அடுத்த தலைமுறையை. அல்லேலூயா. நாம மட்டும் இல்லை, நாம ஊழியம் செஞ்சுட்டு நம்ம போக போறது இல்லை. இயேசு வருவது தாமதமானால் அது வருகிற வரைக்கும் அடுத்த தலைமுறையும் இந்த ஊழியங்களை எடுத்துட்டு போகணும். அடுத்த தலைமுறைகளும் இவைகளை எழுப்ப வேண்டும். அதனால் அடுத்த தலைமுறைக்கு ரொம்ப ரொம்ப தேவையானது உற்சாகம். அவங்களை உருவாக்க வேண்டியது அவசியம். இந்த ஆக்கில்லா பிரிசில்லா இதை மட்டும் செய்யல. எபேசியர் கடைசி ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து முடிக்க போறோம். எபேசியர்ல அவங்க என்ன செஞ்சாங்கன்னு பாருங்க. 18வது அதிகாரம், எபேசியர் 18 அப்போஸ்தலர் 18வது அதிகாரம், மன்னிச்சுக்கோங்க, அப்போஸ்தலர் 18வது அதிகாரம், எபேசு பட்டணத்தில் நடந்த அந்த சம்பவம். 24வது வசனத்தை வாசிக்கலாம், 26வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அலெக்சந்திரியா பட்டணத்திலே பிறந்தவனும் சாதுரியவானும் வல்லவனுமான அப்பல்லோ என்னும் பெயர் கொண்ட ஒரு யூதன் எபேசு பட்டணத்திற்கு வந்தான். 25 வாசித்துருங்க. அவன் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு இருந்து அனல் உள்ளவனாய் பண்ணி கொண்டு வந்தான். பாத்தீங்களா, இவன் கொஞ்சம் தான் இவனுக்கு சத்தியம் தெரியும். ஆனா இவன் தைரியமா பேசுகிறான். யூதர்களை எதிர்த்து பேசுகிறான். அவருடைய பாரம்பரியங்களை எதிர்த்து பேசுகிறான். இயேசுவினுடைய வருகையை ஆழமாய் பேசுகிறான். இதை பார்த்த உடனே அவனை கொண்டு வந்து அடுத்த தலைமுறைக்கு ஆள் கிடைச்சாச்சுன்னு சொல்லி தான் வீட்டில் வச்சு அவனை உருவாக்கி, அந்த அந்த அதிகாரத்தினுடைய கடைசி வரி சொல்லுகிறது, அவன் விசுவாசிகளுக்கு மிகவும் உதவியாய் இருந்தான். அடுத்த பகுதி, கடைசி பகுதியில் நீங்க பார்த்தீங்கன்னா பவுல் சொல்லுகிறான், நான் நட்டேன், யார் நீர் பாய்ச்சினா? அப்பல்லோ நீர் பாய்ச்சினா. அப்ப பவுலுக்கு அடுத்த ஸ்தானத்துல ஒரு அப்போஸ்தலனுடைய வேலையை செய்யக்கூடிய அளவிற்கு யார் உருவாக்குனா? ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும். அவங்களுக்கு இருந்த பாரம் கழுத்தை கொடுத்தது மட்டும் இல்ல, ஒரு ஆள் கிடைச்சான், அவனுக்கு ஒரு பாரம் இருந்துச்சு. ஆனா அவனுக்கு கொஞ்சம் தான் தெரியும். அவனை தூக்கி உள்ள போட்டாங்க, நல்லா அவனுக்கு சொல்லி கொடுத்தாங்க, அவனை உருவாக்குனாங்க, அவனை ஒரு பெரிய அப்போஸ்தலனா மாத்தினாங்க, சபைகளை ஸ்தாபிக்கிற மனிதனாய் மாத்தினாங்க. இன்னைக்கு பஹ்ரைன்ல நம்மகிட்ட இருக்கிற பிள்ளைங்க, நீங்க எல்லாருமே நல்ல ப்ரொஃபஷனலா நீங்க போகணும்னு யோசிக்கிறோம், ரொம்ப நல்லது. ஆனா அதையே இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா யோசிங்க. நல்ல ப்ரொஃபஷனலா இருக்கட்டும், வேலை செய்து கொண்டே
கர்த்தருக்கு சாட்சியா டென்ட் மேக்கிங் மிஷனரிஸா அவங்க இருக்க முடியும். வேற வேற தேசங்களுக்கு அவங்க போக முடியும். நம்முடைய பிள்ளைகளே அவங்க இருக்கிற இடங்கள்ல அவங்க ப்ரொஃபஷனல்ல டாக்டர்ஸா, இன்ஜினியர்ஸா, பிசினஸ் மேனா வேலை செய்து கொண்டே இந்த காரியங்களை செய்ய முடியும். அதை செய்வதற்கு அடுத்த தலைமுறைக்கு இந்த மிஷனரி தரிசனத்தை கடத்துவது மிக மிக அவசியம். தேவனை அறியாத ஜனங்கள் ஏராளம் இருக்கிற இந்த நாட்களில அதை குறித்த உணர்வை நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆழமாய் சொல்லிக் கொடுக்க வேண்டியது அவசியம். உலகத்துல எத்தனையோ வாய்ப்புகள் நமக்கு இருக்கும் பொழுது அவைகளுடைய மத்தியில நீயும் ஆண்டவருக்கு ஒரு சாட்சியா நீ எழும்ப முடியும். நீயும் வேலை செய்து கொண்டே கர்த்தருக்கு நீ ஊழியம் செய்ய முடியும். நீயும் கர்த்தர் உன்னை அழைத்தால் முழு நேரமாய் நீ கடந்து போய் இதை செய்ய முடியும். முந்தின நாட்கள்ல தமிழ்நாட்டில் நான் கேள்விப்பட்டேன், திருநெல்வேலி மாவட்டங்கள்ல ஒரு பர்டிகுலர் கிராமம், அந்த கிராமத்துல பிறக்கிற எல்லா முதல் பிள்ளைகளும் ஊழியக்காரனா தான் ஒப்பு கொடுப்பாங்கன்னு சொல்லி. அப்ப சமீபத்துல அந்த ஊரை சேர்ந்த ஒருத்தரை நான் சந்திச்சேன். அவர்கிட்ட கேட்டேன். அவர் சொன்னார், ஆமாயா என் பையனையும் முதல் பையனை ஊழியக்காரனா தான் நான் ஒப்பு கொடுத்தேன் அப்படி. இப்போ எப்படி அப்படின்னு நான் கேட்டேன். இப்போ அந்த பழக்கெல்லாம் போயிடுச்சு. இப்போ முதல் பிள்ளைய நம்ம ஊழியக்காரனா ஒப்பு கொடுக்கிறது கிடையாது. முதல் பிள்ளை இல்ல, எந்த பிள்ளையுமே ஒப்பு கொடுக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு. அவர்கிட்ட ஒருத்தர் சொன்ன காரியத்தை சொன்னாரு. அவர் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார், அவருக்கு 4 பிள்ளைங்க. 3 பிள்ளைங்க நல்லா படிச்சாங்க. அவங்கள பத்திலாம் எதுவும் அவர் என்கிட்ட சொல்லல. 4வது பிள்ளை அவன் படிக்கவும் மாட்டான், இங்க சுத்துவான் அங்க சுத்துவான், கடைசியில குடி பழக்கம். அவனை எப்படியாவது கஷ்டப்பட்டு அவனை ஏதாவது வழிபடுத்தணும்னு எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தாங்க, ஒன்றும் நடக்கல. கடைசியை இவர்கிட்ட வந்து சொன்னாங்களாம், என் 4வது பையனை ஊழியத்துக்கு எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி. அப்ப அதான் அவர் சொன்னாரா, 4 குதிரையில நல்ல குதிரையெல்லாம் விட்டுட்டு கடைசி இதை நீங்க ஆண்டவருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களேன்னு சொன்னோன்னா அவர் எதுவும் சொல்லாம போயிட்டாரு. இதுதான் தம்பி இன்னைக்கு இந்த ஊரினுடைய நிலவரம்னு சொல்லி அவர் கடந்த மாசம் அந்த ஊருக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி நாங்க போயிருந்தேன். அவர் அதை சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கலாம், பிரதானமான வாழ்க்கையினுடைய ப்ரையாரிட்டியா நீ ஆண்டவரை வை. அடுத்த ஜெனரேஷனை நம்ம சுற்றி இருக்கிறவர்களை நாம உருவாக்க வேண்டியது அவசியம். அடுத்த தலைமுறையை எழுப்ப வேண்டியது அவசியம். நம்முடைய குடும்பங்கள்ல இருந்து அப்படிப்பட்ட தேசத்தை கலக்கின தேவ ஜனங்கள் எழும்புவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனா எத்தனை பேர் நம்ம அதை வாஞ்சிக்கிறோம்? என் பிள்ளைங்க கர்த்தரால் கடைசி நாட்கள்ல பயன்படுத்த போகிற பாத்திரமா எழும்பணும். என்னுடைய பிள்ளைங்க கர்த்தரால நடத்தப்பட்டு ஆவியினால நடத்தப்பட்டு அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரங்களா எழும்பணும். இந்த வாஞ்ச இந்த வைராக்கியம் நமக்கு இருக்கணும். எனக்கு ரொம்ப பிடிச்ச அதுல ஒரு வைராக்கியமான ஒரு ஆள் சகரியா எலிசபெத். அந்த சகரியா எலிசபெத்தை நான் ஒவ்வொரு முறையும் வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப உற்சாகமா இருக்கும். ஏன் தெரியுமா? வேதத்துல போட்டிருக்க, அவன் கிழவன் ஆனான், எலிசபெத் நிந்தையிலே இருந்தாள். ஆனா அவங்க ஜெபத்தை விடவே இல்லை, கர்த்தருடைய சமூகத்துல போய் நிக்கிறத விடவே இல்லை. கடைசியில மேசியா வருவதற்கு ஆயத்தப்படுத்த போகிற அந்த எலியாவிற்கு ஒத்த ஒரு பிள்ளைய கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். அல்லேலூயா! எவ்வளவு ஒரு ஆச்சரியமான காரியம் பாருங்க, எவ்வளவு ஒரு அற்புதமான காரியம். அன்னாள் அவங்க எப்படி ஜெபிச்சாங்க? நிறைய வருஷம் அண்ணா ஜெபிச்சிருப்பாங்க, அதெல்லாம் பைபிள் எழுதல. அன்னாள் ஜெபிச்ச கடைசி ஜெபத்தை தான் பைபிள் எழுதியிருக்கு. ஏன் தெரியுமா? அந்த ஜெபத்தை ஆரம்பிக்கும் பொழுதே அவ எழுதுறா, சேனைகளின் கர்த்தாவே எனக்கு ஒரு பிள்ளையை நீர் கொடுத்தா அந்த பிள்ளைய உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் யாருக்கு தான் கொடுப்பேன்? கரெக்டா எப்படி ஜெபம் பண்ணியிருக்கணும்? ஆண்டவரே 2 பிள்ளை நீர் கொடுத்துரும், அதுல முதல் பிள்ளையெல்லாம் உமக்கு கொடுத்துடுறேன், 2வது பிள்ளை நான் வச்சுக்கிறேன், அதனால ஒரே பிரசவத்துல 2 குழந்தைய எனக்கு தந்துரும் ஆண்டவரே. இது நல்ல ஒரு ஜெபமா இருந்திருக்கும். ஆனா அவ என்ன கேட்கிறா? ஒரே பிள்ளை, அந்த ஒரு பிள்ளையும் நசரேயனா ஒப்பு கொடுக்கிறன்ற. நசரேயன்னா அம்மா அப்பா இறந்தா கூட வீட்டுக்கு வர முடியாது, சவரன் கத்தி பட முடியாது, தன்னுடைய இறப்புக்கு கூட தன்னுடைய பிள்ளை வர தேவையில்லை அப்படின்ற அளவிற்கு அவ அற்புதமா ஒப்பு கொடுத்து ஜெபித்ததை தான் பைபிள் நமக்கு அடையாளமா காமிச்சிருக்கு. அப்படின்னா பைபிள் என்ன சொல்லுது? நம்ம ஆண்டவரிடத்துல கேட்கும் பொழுது ராஜ்யத்தின் கண்ணோட்டத்துல செஞ்சோன்னு சொன்னா சாதாரண பிள்ளையா சாமுவேல் பிறந்திருக்கணும். ஆனா தாயினுடைய ஜெபத்தினால தேசத்தை அசைத்த தீர்க்கதரிசியா அவன் எழும்பினான். அல்லேலூயா! அதுதான் பெரிய காரியம். நம்முடைய கண்ணோட்டம் நம்முடைய பிள்ளைகளுக்கான ஆசீர்வாதம். நல்ல டாக்டர் ஆகட்டும், இன்ஜினியர் ஆகட்டும், நல்லா படிக்கட்டும், எழும்பட்டும். ஆனா அதுல கண்ணோட்டம் என்ன இருக்கணும்? தேவ ராஜ்யத்துல
இவன் ஒரு பெரிய தேவன் பயன்படுத்துகிற ஒரு காரியமா மாறணும். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் நம்ம ஜெபிக்க போறோம். நம்ம எழுந்திருக்கலாம்.